ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசி என்பர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் எத்தகைய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதும் யோக பலன்கள் கிடைக்கிறதும் கிரக நிலைகளை பொறுத்து தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எதனால் அப்படின்னா, ராகு பகவானாலையும் புதன் பகவானாலையும் தானே. இந்த ராகுவும் புதனும் சேர்ந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரியில் மிகப்பெரிய அளவில் யோகங்களை வந்து அள்ளித்தர போகிறாங்க. ஸோ அது என்னென்ன வகைகளில் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும், எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பயிற்சி ஆவதை தான் நம்ம கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலுமே அதனுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களாகவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் முழுக்க குரு பகவான் மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாரு. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் தான் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. தன்னுடைய சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே வந்து இந்த மாதத்தை வந்து நிறைவு செய்கிறாருங்க. அதை தொடர்ந்து கேது பகவான் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் சிம்ம ராசியில் இருக்க போகிறாங்க. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்து இருக்க போகிறாரு. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. அதே போல் மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்க யாரும் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா குருவுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சுபகிரகம். அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு இது எல்லாத்துக்குமே வந்து காரகனாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். ஸோ அழகாகவும் இருக்கலாம், அறிவாகவும் இருக்க முடியும், செல்வ செழிப்போடு இருக்க முடியும். செல்வத்தின் அதிபதி அப்படின்னா மகாலட்சுமி நம்ம சொல்லுவோம். ஸோ சுக்கிர பகவான், மகாலட்சுமி இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு தெய்வம் வழிபாடு செய்கிறதுக்கு. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் நிறைய கிடைக்கும். அதாவது அல்ல குறையாத செல்வத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க என்ன வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ, வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, சுக்கிர வழிபாடு செய்யுங்க. சுக்கிர ஹோரையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் சுக்கிரனையும் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், நல்ல பலன்கள் வந்து அடைய முடியும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் 5 முகத்தில் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றுங்க, அதுவும் நெய் தீபமாக போடுங்க. இது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ரொம்ப பிடிக்கும். இந்த நெய் தீபம், மகாலட்சுமி பிடித்த மலர்களால் நீங்கள் அபிஷேகம் அதாவது ஆராதனை பண்ணுறது, மல்லிகைப்பூ மாலை போடுறது, விளையாடத்தில் இருக்கக்கூடிய உணவுகள், இனிப்புகளை வந்து தானம் செய்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய செய்ய மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கே. மகாலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வந்து உட்காந்துப்பாங்க. அப்படியே அவங்க அமர்ந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது தான். மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை வந்து நீங்கள் கேட்குறது, படிக்கிறது எல்லாம் நல்லது, நல்ல பலன்கள் கிடைக்கும். எதுவுமே தெரியலனா மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு பார்க்கக்கூடியவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் இன்றைக்கி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த பதிவை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவுமே வந்து ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறதில்ல. பதிவு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. எங்கே இருந்தாலும் சரிங்க, வீட்டில் வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் இருக்கீங்கன்னா விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய் தீபமாக போடுங்க. எல்லாருமே நெய் தீபம் போடலாம் வெள்ளிக்கிழமையில். எல்லார் வீட்டுக்குமே மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரங்க செய்யும்போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். நிறைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செல்வம் பார்த்திங்கன்னா உயரும் அப்படின்னு சொல்லணும்.
நம்மக்கிட்ட இருந்தால் தானே நம்ம மற்றவங்களுக்கு தானம் பண்ண முடியும். அதனால் முதல்ல உங்கள்கிட்ட வளர்த்துக்கோங்க. இப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த செல்வம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் வந்து உயர ஆரம்பிக்கும். பிப்ரவரி மாதத்தில் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்றாரு. ஸோ மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும், யோகம் கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை மலன்னு வந்து உயர ஆரம்பிச்சிடும். செவ்வாய் வேறு உச்சமாக இருக்கிறாருங்க. ஸோ பழைய சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சிகள் பலிதமாகும். பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சிகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் 9வது இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. சகோதரர்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். சொத்தை பிரிக்கிறதுலையோ விற்கிறதுலையோ வாங்குறதுலையோ தடைகள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடும். ஸோ பிரச்சனைகள் இல்லாமல் அதெல்லாம் விற்று முடிச்சிடலாம். 4ஆம் இடத்துக்குரிய சூரியன் 9, 10ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க. ஸோ ஒப்பந்த ரீதியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை நிரந்தரமாகும். தனஸ்தானாதிபதியாக புதன் பகவான் 10ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கிறாங்க. பணவரவெல்லாம் அற்புதமாக இருக்கும். ஏன்னா புதனும் ராகுவும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ புதன் பகவான் ராகு சேர்க்கை ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா தகுந்தாற் போல் உங்களை வந்து பேச வைக்கும். ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு பேசுவீங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்கும். 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் பாட்டுக்கு அவர் போக்கில் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்னா குரு எப்போவுமே நல்ல விஷயத்தை தானே செய்வார். ஸோ அவர் பங்குக்கு நல்ல பணவரவுகளை எல்லாம் கொடுப்பார். 5ஆம் இடத்துக்குரிய குரு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால பலருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னாடி இருந்ததை விட இப்போ வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்க. முன்னாடி கூட உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நெருக்கடிகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து சரியாக போயிடும். ஸோ புதுசாக உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற இடத்துல வேலை கிடைக்கும். முயற்சி தான் எல்லாத்துக்குமே காரணம். எல்லாருமே வீட்டில் இருந்துகிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது. ஸோ வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கூட வரும். அதையும் ஒரு சிலர் பயன்படுத்தாமல் வந்து புறக்கணிக்கிறதுனால தான் எந்த விஷயமே நடக்கிறதில்ல. ஸோ நீங்களும் அந்த விஷயங்களை கொஞ்சம் வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும். கல்வி பயிலக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சூப்பராக படிப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு காலம். ரிஷபராசியை உடையவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய நிலையில் இருக்கவங்களாம் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நல்லா படிப்பீங்க. நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற முடியும். அதுக்கான யோகங்கள் இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கவன சிதறல் அதிகமாக ஏற்படும். தொழிலை பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. தொழிலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய அளவுக்கு விரிவுபடுத்துங்க. அதற்கான யோகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய தொழில் வந்து விரிவாகுது அப்படின்னா அது நல்லபடியாக நடந்து நல்ல ஒரு வருமானம் ஈட்டுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் வந்து கிடைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டைமிங் தான். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு யோகங்கள் இப்போ வந்து கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை ஆண்டுகளானது உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தானே. இந்த 2026 ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம்தான். ஸோ தொட்டது எல்லாமே உங்களுக்கு தொடங்கக்கூடிய ஒரு நேரம். எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. நல்ல நேரம் ஆரம்பமாயிருச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ரிஷபராசிக்காரங்க நல்ல ஒரு உழைப்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நல்ல முன்னுக்கு வர முடியும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அதனால் தங்க நகைகளை எல்லாம் அள்ளி கொடுப்பாரு. அதுக்கான யோகங்கள் இருக்குது. எப்போதுமே உங்கள் வேலை பிஸ்னஸ் இது சார்ந்த எண்ணங்களோடு தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக அதிலே தான் இருக்கும். என்ன செய்யலாம், எப்படி வந்து வேலையை செய்யலாம், தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம், இந்த எண்ணத்திலே தான் நீங்கள் சுற்றிட்டு இருப்பீங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரனோடு பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், ராகு அப்படின்னு எல்லா கிரகங்களும் இருக்கிறாங்க. இப்படி இந்த கிரகங்கள் எல்லாமே 10ல் இருக்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நீங்கள் அதுக்காக அதீத உழைப்பை வந்து போடணும். போட்டால் தான் உழைப்புக்கான பலன் கிடைக்கும். தங்கத்தை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணம் சேமிச்சிங்கன்னா தங்கம் வாங்க முடியும். ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா ஆரோக்கியத்தில் கவனம் வந்து எடுத்துக்கோங்க. உடம்பை சனி வேற பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய உடம்பை சனி பார்க்கறதுனால சோம்பேறித்தனம் வந்து கிடைக்கும். எப்போதுமே வேலை வேலை அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணங்கள் வேலையில் மட்டும்தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் வந்து எண்ணத்தை விட்டுருவீங்க. ஸோ ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். இப்போது சில கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்தை வந்து பார்க்குறாங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் தொடர்பான பிரச்சனை, இஎம்ஐ தொடர்பான பிரச்சனை இது எல்லாம் உங்களை வந்துடும் சேரும். அதனால் உங்களை கொஞ்சம் கூட வந்து ஓய்வெடுக்க வைக்காது. அடுத்து எழுந்து ஓடத்தான் வைக்கும். சுக்கிர பகவான் 10ல் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால
சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அத்தனை பேருக்குமே யோகங்கள் இருக்குது. ஸோ சினிமா துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே இன்னும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்க போகுது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கிறதுக்கும் பிரச்சனைகள் குறையறதுக்கும் முருகன் வழிபாடு சிறப்பான கை கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பிப்ரவரியில் தைப்பூச நாளில் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு செய்துட்டு வாங்க. நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த பதிவில் நான் இங்கே பார்த்துருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயனளிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.